கைஸ் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் எப்போ பேசுகிறேன். ஓகேங்க, நம்ம வந்து ஏற்காடோட தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த தேர்ட் பார்ட் நம்ம போட போகிற வீடியோவில். இது எங்கெங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்து நிறைய ஊர் சைடு இருக்க வியூ பாயிண்ட்ஸாக போயிருப்போம். அது எல்லாமே அந்த போகிற வழி எல்லாமே இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் சிக்னலும் கிடைக்கல, சிக்னல் ஃபோன் யூஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் பைக் ரைடு பண்ணும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நான் மேப்பில் வந்து நான் போடுறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோவில் நான் போடுறேன். அந்த இடம் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது. உங்கள் சப்போர்ட் கொடுங்க, நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் பண்ணுங்கள். உங்கள் அன்பு நல்லாவே கொடுங்க. கிளம்பி டேராக வந்து ஒரு 6 வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து மிஸ்ட்டெல்லாம் போயிடுச்சு. ஸோ மிஸ்ட்டு போயிட்டோன்னா சரி ஓகே அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு அது என்ன அவுட்ரு சிட்டி வெளியே போகுது. இந்த ஏற்காடு ஊர் இருக்குது தெரியுமா, இந்த ஏற்காடுலேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா போகுது. யூ மாரி பார்த்தீங்கன்னா நான் மேப்பில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு யூ மாரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது ஒரு 30-35 கிலோமீட்டர் வரும். அதெல்லாமே கைஸ் இதுதாங்க ஏற்காடோட லேக்குங்க. ஸோ வந்து ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் நம்ம ரூமு. ஸோ இதுதான் ஏற்காடோட லேக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இங்கேயே எங்கன்னா பக்கத்தில் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். இப்போது எல்லா ஸ்பாட்டும் சுற்றி பார்க்க. இந்த ஜனவரி மாதத்தில் செம்மையான கிளைமேட்டுங்க இங்கே. நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இப்போ நேராக வந்து கிளியூர் ஃபால்ஸ் அங்கே தான் நேராக போகிறோம். இப்போ வந்து சாப்பிட்டோங்க. அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு விலை கேட்க முட்டா என்னன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு இட்லி பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஸோ வந்து நாங்கள் பார்க்கல சரி. ஆனால் இந்தமாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. இது வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா அருமையாக இருக்குது பாருங்க, அப்படியே தெரியுதா. ஸோ வந்து இந்த ரூட்டில் நேராக வந்து காலைல நம்ம இந்த ரூட் வழியாக தான் நம்ம நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். இப்போ நைட்டு வந்து காலியாக இருந்தது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா செம கூட்டமாகவே இருக்குது. நேராக போகணுன்னு போட்டிருக்கு போல். என்ன க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி நைட்டோட. ஆனால் காலைல பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு. ஆமாம், ஆனால் இது கீழே இறங்குற வழியாச்சு. போகலாங்க, அப்படியே நேராக போக வேண்டியதுதான் நம்ம. ஸோ இன்னும் போகுது. இந்த ரூட்டே தப்பாச்சு ப்ரோ, கொஞ்சம் மேப்பில் பாரு. டேய் இங்கேண்டா பாவீங்களா, யாரா இவனுங்க? இன்னும் ப்ரோ தப்பாக கட்டுதா, வேறு ரூட் உண்டோமா? ஸோ கைஸ் காலையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொதப்பல். நாங்கள் வந்து இப்போது அந்த சாப்பிட்ட இடத்துலேருந்தே ரைட் எடுக்கணும். ஆனால் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து சொல்கிறாரு ரூட்டு தப்புன்ட்டு. பிரசாந்த் ப்ரோ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அருமையாக பண்ணிட்டேன். ஓகேங்க, அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். இங்கே போர்டு போட்டிருக்காங்க. இந்த போர்டை நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. ஸோ இது வழியாக லெஃப்ட்டு உள்ளே தான் கீழே இறங்கணும். அப்படியே மலை வழியாக ஒரு ரோடு வழியாக தான் போகுது சைடில். ஆனால் ரோடு வந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஸோ இங்கே கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது இங்கே. காலையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம சவுத் வெஸ்ட் ரைடு போகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் இந்த மாதிரி விளாக் பண்ணி எடுத்துன்னு போகல. நம்ம மூணாருக்கு எங்கேருந்துன்னா இது திருவனந்தபுரத்துலேருந்து மூணாறு போகிற ரூட்லாமே இப்படி தாங்க, இந்தமாரி வழி தான். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தோம், சுற்றி இந்தமாரி பச்சை பசையில் ஃபுல்லாக க்ரீனாக அருமையாக நல்லாவே இருந்ததுங்க. அதேமாரியே இருக்குது இந்த ஏரியாவும். இந்த டவுனில் இப்போ தான் வந்து ரோடு போடுறாங்க போல். இங்கேயும் வீடுங்களாம் இருக்குங்க. அப்படியே டவுன் பார்த்திங்கன்னா மலை கீழே இறங்குது. எப்பா கொஞ்சம் வழி தான் விடாம்பா, ரொம்ப நேரம் பின்னாடி தான் வந்துனுக்கிறேன், வழியே விட மாட்டேங்கிறாருங்க இவர். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு போட்டு அந்த இடம்லாம் போட்டிருக்காங்க. இப்படியே போயிடலாம், நல்லா தான் இருக்குது. முந்தா நேரத்தோ தான் போட்டிருக்காங்க போல். பாய் கொஞ்சம் நவர் பாய். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, டயரில் மாட்டி நின்றுருக்கோம் அது. ஸோ இங்கெல்லாம் ரெசார்ட் கட்டுறாங்க போல். ஆமாம் ரெசார்ட்டு. ஓ அது வழியாக தாங்க போகுது, யூட்டன் போதும். பஸ்ஸெல்லாம் வராங்க இங்கே. கீழே இப்போ பார்க்கிங்லாம் நல்லாயிருக்கும் போல், ஏன்னா வந்து பஸ்ஸெலாம் வந்து போயிருக்கு. நம்ம இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்து வந்தாச்சுங்க. ஸோ இங்கே காரெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க.
கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடகா வண்டி அதிகமாக இருக்கே இங்கே. ஆனால் பெங்களூர்லேருந்து இங்கே கிட்ட தான். அவங்களுக்கும் ஒரு அருமையான பிளேஸ் தாங்க அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கும் கிட்ட தான். ஸோ அங்கேருந்து நேராக வந்துடுவாங்க. ஒரு 200-300 கிலோமீட்ரு தான். இருப்பா நான் போகிறேன். இந்த கார் வேறு மாட்டிகிட்ருக்கு போல். ஸோ ஏற மாட்டேங்குது. நம்ம போயிடலாங்க. சக்கு கோன் செட் மாட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ கோன் செட் மாற்றினால கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓட்ட. எல்லாம் டம்முன்னு இருந்ததுங்க ஃபஸ்ட்டெல்லாம். சின்ன பள்ளத்தில் விட்டாலே என்னப்பாச்சு. ஸோ பைக் வந்து இங்கேயே பார்க் பண்ண சொல்கிறாங்க. அங்கே விட்டா 20 ரூபாவும். சரி ஓகே இங்கேயே பண்ணிடுறேன். ஸோ இப்படியே போட சொல்கிறாரு. நம்ம கொஞ்சம் அப்படியே போடலாமா? இங்கே தான் வண்டி நிப்பாட்டணும். இங்கே வந்து பார்க்கிங் 20 ரூபா வண்டிக்கு, பைக்குக்கு. ஸோ என்ட்ரி இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஜி என்ட்ரி எந்த பக்கம் ஜி? இப்படியா? சரி. பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோமா. ஆனால் இங்கே அருவி சவுண்டு கேட்குதுங்க. கேட்குதா? சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது போது பார்த்தீங்களா தண்ணி. கேமராவில் தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போய் நான் காட்டுறேன். ஸோ நாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரொம்ப கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கே வந்து படிக்கட்டு இறங்கணும். ஒரு 200 படிக்கட்டு இறங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் சொன்னாங்க. பரவாயில்ல, இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்களே. பிரசாந்த் ப்ரோ கொஞ்சம் கேமரா பாருங்கள். எப்படி இருக்குது ஏற்காடு? இனிமேட்டு தான் பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறாரா? இது வரைக்கும் எப்படி இருந்தது? இது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நல்லா இருந்துச்சா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா? இதுக்கப்புறம் ஒரு குல்லா ஒன்று குத்த பார்த்து சொல்லி விட்டார், தொலைச்சிட்டாரு. இவ்வளோ தூரம் அந்த குல்லா கண்டுபிடிக்கிறது தான் என் வேலையை. அப்படியா? அது வாய்ப்பு கிடையாது தான். இப்போ ஸோ தர்மபுரி தானே ப்ரோ? ஸோ நம்ம தர்மபுரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து யூடியூபரான்ட்டு. ஸோ ஆமாங்க அப்படின்னு சேனல் சொல்லி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கியாச்சு. கைஸ் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் பேச. ஸோ இது நடுவில் வந்து அப்படியே இந்த படிக்கட்டு போட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இன்னும் கீழே அதை சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டு கீழே தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது ஃபால்ஸு கிட்ட வந்து வந்தாச்சுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் இருக்கும்ல. 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா கீழே இறங்கிடலாம். ஸோ இதுதான் ஃபால்ஸ். செம ஹைட்டாக தான்ப்பா இருக்குது ஃபால்ஸு. ஸோ அங்கே போய் நின்னோன்னா குளிக்கலாம். ஸோ கீழேயும் குளிக்கிற இடம் இருக்குங்க. நாங்கள் ஆனால் குளிக்க போகிறதில்ல, காலையிலே குளிச்சாச்சு. வந்துட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டு தான் வந்தோம். ஸோ இந்த பக்கம் அப்படியே பாறை நடுவில் பார்த்தீங்கன்னா செம்மையான பிளேஸுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இங்கே வந்து 4 பேருமே ஃபோட்டோ வச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோ வச்சுட்டு இங்கே வந்து இப்போ கிளம்ப போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைமில் வந்து பரவாயில்ல பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. நம்ம வந்து ஒரு டிசம்பர் மாதம் வந்தீங்கன்னா நிறையவே தண்ணி வரும். நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். இப்போ நேராக அடுத்தது பார்த்தீங்கன்னா கடையூர் வியூ பாயிண்ட் அங்கே தான் வந்து போகிறோம். கிளம்பியாச்சுங்க. நேராக இப்போ அந்த கடையூர் வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் தான் போகிறோம் இப்போது.
எல்லாம் டீமாக ஒரே டிஷர்ட்டாக போட்டு போயிடுறாங்க. சரி ஓகேங்க, அப்படியே மெயின் ரோடில் போய்ட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். மெயின் ரோடு வந்து வந்தாச்சுங்க. நம்ம வந்துட்டு நேராக இப்போது அங்கே தான் போகிறோம். இங்கே தான் நின்னோம், ஆனால் வந்து இங்கே இன்னும் காணோம். குள்ளே யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கேப் இல்லை. சரி பரவாயில்லைங்க, வேறு வாங்கிக்கலாம். லெஃப்டா மெயின் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து 25 கிலோமீட்டருங்க. நேராக ஒரே ரோடு தான் போகுது. சாரி 11 கிலோமீட்ரு 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா காட்டுது. வளர்றேன்னா ஸோ நேராக நம்ம போக வேண்டியதாங்க. ஸோ வியூ வந்து செமையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குங்க வியூ. கரெக்டாக வந்து இந்த மரம் இந்த மாதிரி இடம் இப்போ இந்த மிஸ்ட்டு வந்ததுன்னா சும்மா இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்கும். நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ அந்த வியூ பாயிண்ட்லலாம் நல்லா எடுத்துடலாங்க. பரவாயில்ல, ரோடு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து மீட் பண்ணோம், ஜாலியாக பேசியிருந்தாங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா தருமபுரியும். அவங்களும் வந்து இன்னைக்கு காலைல தான் வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு நாள்லேயே நாங்கள் பார்த்துருவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வரீங்களான்னு கேட்டால் அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அங்கே சாப்பிட போயிருக்காங்க. நம்ம வந்து அப்படியே நேராக இப்போ போய்ட்டு பார்த்துட்டு, ஏன்னா நம்ம நைட்டு கிளம்பணும்ல. வெயில் அடிக்குது ஆனாலும் குளிருதுங்க. கார்டியோ வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. அங்கே வந்து போர்டே போட்டிருக்காங்க. ஸோ பெருசாக, ஸோ அது லெஃப்ட்டு தான். ஸோ லெஃப்ட் எடுத்து உள்ளே ஒரு ரூட்டில் போகுது. ஸோ ஃபால்ஸுக்கு எப்படி போனோமோ அதே மாதிரி தாங்க எல்லா ரூட்டும் இருக்குது. கல்லும் மேடமாக இருக்குது. ஸோ எல்லோரும் அங்கே தான் போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். கரடியூர். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ஊர் அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 60 வயசுக்கிட்ட வந்துட்டோன்னே இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்னதாக வாடகை எடுத்தோ இல்லை வந்து வீடு கட்டியோ இந்த மாதிரி வந்துடணும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கிடைக்கும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏற்காடுக்கு மேலே இங்கே கோட்டே இல்லைன்னு தான் நினைக்க ஒரு இடம். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்தமாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, ஆனால் 60 வயசு வரைக்கும் தாங்குமான்னு தெரில நம்ம உடம்புலாம். பார்க்கலாம் இருந்தோன்னா. ஸோ அந்த மாதிரி வந்து அனுபவிக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊர்லேயோ நம்ம தமிழ்நாட்டில். இந்த மாதிரி பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றி மரம் தாங்க, அதுதான் அழகே. அதனால் நம்ம சிட்டி சைடில் இருக்கவங்க எல்லோரும் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இடம் இருந்ததுன்னா மரம் அந்த மாதிரிலாம் வைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இங்கேயே போர்டு போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா. ஸோ பார்த்திங்கன்னா 20 ரூபா, 2 பேருக்கு சேர்த்து 40 ரூபா ஆச்சுங்க. இங்கேயே போட்டிருக்காங்க. உள்ளே தான் போகணும். என்ட்ரன்ஸ் இது தாங்க. சூப்பரான பார்க்கிங்கோட நல்லா தான் எல்லாம் ஃபெசிலிட்டிஸோடு தான் இருக்குங்க. ஆனால் இங்கே அங்கேயும் வந்து பார்க்கிங் நல்லா இருந்தது, இது இங்கேயும் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கரெக்டாக 12 மணி ஆகுது. இந்த ஸ்பாட்டு இதான் வியூ. இன்னும் அது மேலே போய் பார்த்தோம்னா தெரியும். பார்த்தீங்கன்னா கடையூர் வியூ பாயிண்ட் வந்து வந்துட்டோங்க. செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட். பார்த்தீங்களா ஊர்லாம் தெரியுது. தர்மபுரி அந்த சைடு தான் இது. இந்த வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குங்க. சரியான பிளேஸ். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டில் வந்து எல்லோரும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து நேராக இப்போ அடுத்த ஸ்பாட் தாங்க போகிறோம். அடுத்த ஸ்பாட் எங்கன்னா ஒரே நிமிஷம். அடுத்தது எங்கே போகிறோன்னா சிவராய் ஹில்ஸ், அங்கே தாங்க போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருதுன்னு நினைக்கிறேன் கிலோமீட்ரு. ஸோ அங்கே போய்ட்டு அடுத்த ஸ்பாட் அதுதான் பார்க்க போகிறோம். அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி சூப்பரான வியூஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 3-4 ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட், ஸோ அந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம். அதெல்லாமே அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்ன்றது ரொம்பவே கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறையவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுங்க guys. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பை பாய், வரட்டா.